ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே போகும். மேலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. நீங்க வாழ்க்கையில அடையணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் எப்படி அடைவதுன்ற அந்த மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், வேஸ் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அஃபர்மேஷன் எவ்வளவு பேர் பண்றீங்க? இந்த அஃபர்மேஷன் பண்றதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணுனீங்கன்னா, அது ஒரு மேசிவ் டிஃபரன்ஸா காமிக்கும். ஒரு மேசிவான எஃபெக்ட்ட குடுக்கும். ஸோ, அந்த ரெகுலரான அஃபர்மேஷன பண்ணாம, கொஞ்சம் இந்த மாதிரி மாத்தி பண்ணுனீங்கன்னா, கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். ஸோ, அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஆசைப்படுற விஷயம் எதுவாக வேணா இருக்கலாம். அதுக்கு ஒரு அஃபர்மேஷன் நம்ம பண்ணுவோம். நான் அத அடைந்து விட்டேன் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து பிசினஸ்ல வந்து மாசத்துக்கு மாசம் எனக்கு ₹2,00,000 வருமானம் வரணுங்க என் பிசினஸ்ல. சேல்ஸ் அந்த அளவுக்கு நடக்கணும். மாசம் ₹2,00,000 வரணும்னு ஒருத்தன் முடிவு பண்றான். அப்போ அவன் என்ன அஃபர்மேஷன் பண்ணுவான்? எனக்கு வந்து மாதம் ₹2,00,000 வருகிறது. நான் மாசம் ₹2,00,000 என் பிசினஸ்ல சம்பாதிக்கிறேன். நான் மாசம் ₹2,00,000 என் பிசினஸ்ல சம்பாதிக்கிறேன்னு அந்த விஷனையும் பார்ப்பான். ஒண்ணு விஷுவலைசேஷனும் பண்ணுவான். இல்ல ஜஸ்ட் அஃபர்மேஷன் மட்டும் சொல்லுவான். நான் மாசம் ₹2,00,000 சம்பாதிக்கிறேன். நான் மாசம் ₹2,00,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இது நெறைய பேருக்கு வொர்க் அவுட் ஆகாது. நெறைய பேர் இத பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு 10 தடவ சொன்னோனே 11வது தடவ போர் அடிச்சுரும். இல்ல இது ஒரு போர் அடிக்குமா இல்லையா? சும்மா சும்மா திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தா போர் அடிக்கும்ல. அந்த மாரி போர் அடிச்சுரும். அதனால வந்து ஓகே, ஒரு 25 தடவ கவுண்டிங் வச்சு சொல்லணும்னு நெனச்சா சொல்லிட்டேன். அப்பா! பாரு பிரபஞ்சமே, நான் அஃபர்மேஷன் இன்னைக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் நான் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏதோ கடமைய முடிச்சுட்டோம்னு அப்புறம் ஆஸ் யூசுவல் அவரு போயிடுவாரு. ஸோ அப்படிதான் நெறைய பேர் அஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அ ஏன்னா நாம பண்ற அஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கணும். நம்மளுக்கு ஒரு மன நிறைவா குடுக்கணும். நீ பண்ற அஃபர்மேஷன் வந்து நடந்துருச்சுன்ற அந்த மன திருப்திய குடுக்கணும். அ அதாவது உங்களுடைய எமோஷன ஒரு பாசிட்டிவா ஒரு படி மேல ஏத்தி இருக்கணும். அப்பத்தான் அந்த அஃபர்மேஷன் பயனுள்ளது. அப்பதான் அது கணக்குல வரும். இல்லன்னா அது வந்து அஃபர்மேஷன் கிடையாது. நீ வந்து கொஞ்ச நேரம் ஏதோ உளறிட்டு போன அவ்வளவுதான். அப்படிதான் பிரபஞ்சம் கணக்குல எடுத்துக்கும். நீங்க பண்ற அஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கணும். உங்களுக்கு ஒரு மன நிறைவ குடுக்கணும். அப்பதான் அதுக்கு பேரு உறுதிப்பாடு. அப்ப அந்த உறுதிப்பாடு தான் ஆழ் மனசுக்குள்ள இறங்கும். ஆழ் மனசுக்குள்ள இறங்குனா தான் அது வெளியில நடக்கும். உங்களுக்கு அந்த சந்தோஷத்த அது குடுக்கலைன்னா, அது உறுதிப்பாடு இல்ல. அது ஒரு குப்பை. அது ஒரு டைம் பாஸ். அது ஒரு வெட்டி பேச்சு. அவ்வளவுதான் கணக்கு வரும். சரி, இப்ப நான் அஃபர்மேஷன் பண்றேன். எனக்கு அந்த ஆஹா மொமெண்ட் வரணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இப்ப நான் சொல்ற ஒரு சில மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. அ எனக்கு மாசம் என் பிசினஸ்ல ரூ. 3,00,000 வருது. எனக்கு மாசம் என் பிசினஸ்ல ரூ. 3,00,000 வருது. அப்படின்னு அஃபர்மேஷன் பண்ணா போர் அடிக்கத்தான் செய்யும். அதுக்கு பதிலா, எனக்கு மாசம் ரூ. 3,00,000 வருது. என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதனால? மாசம் மாசம் ரூ. 3,00,000 என் பிசினஸ்ல நான் டர்ன் ஓவர் எடுக்கிறேன். என் சேல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நடக்குது. மாசம் ரூ. 3,00,000 எடுக்கிறேன். ஆ இப்போ ஒரு கடந்த 6, 7 மாசமா இந்த மாரி தான் ஒரு மாசம் மாசம் ரூ. 3,00,000 வருது. இதனால என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படின்னு பேச ஆரம்பி. அப்படியே அதுக்குள்ள போயிடு. அப்படி பேச ஆரம்பி. பேசு. நீ மாசம் மாசம் ரூ. 3,00,000 இப்ப சம்பாதிக்கிறீல்ல, அதனால என்னெல்லாம் நன்மை நடந்துச்சு? உன் வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றங்களை நீ ஏற்படுத்தினாய்? அது உனக்குள்ள என்ன மாரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல குடுத்துச்சு? உன்னோட பிசினஸ்ல வேற என்னெல்லாம் பேசு, பேசு. நம்மளுக்கா பேச தெரியாது? ஸ்கூல் டேஸ்ல பண்ணியிருக்கோம்ல. இதை பற்றி குறிப்பு வரைக. இதை பற்றி 3 பக்கத்துக்கு கட்டுரை வரைகன்னா எப்படி எழுதுவோம்? வேணும்னே அடிஷனல் ஷீட்ட வாங்கி வாங்கி எழுதுவோம்ல. அப்படியே அந்த கொஸ்டினையே திரும்ப சொல்லி, அப்படியே சொல்லி, சொன்னதையே மாத்தி மாத்தி சொல்லி 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 அடிஷனல் ஷீட் வாங்க மாட்டோம். அதுல ஒண்ணும் இல்லைன்னா கூட பேப்பருக்கு 2 மார்க் போட்டா கூட 4 பேப்பர் வாங்கினா 8 மார்க் கட்சிச்சு. இப்படிலாம் கணக்கு வச்சு பண்ணுவோமா இல்லையா? அங்க ஸ்கூல் டீச்சரை ஏமாத்தலாம், அது ஓகே. பட் அந்த மெத்தட பிரபஞ்சத்திட்ட பயன்படுத்தி ஆனா ஏமாத்தாதீங்க. உண்மைய சொல்லு. மாசம் மாசம் ரூ. 3,00,000 பிசினஸ்ல வந்தா என்னெல்லாம் நடக்கும் சொல்லு. சொல்லுடா, உனக்கு மாசம் ரூ. 3,00,000 பிசினஸ் வருது. இப்ப கடந்த ஒரு ஒரு 4, 5 மாசமா உனக்கு வந்துகிட்டு இருக்குடா. உன் பிசினஸ்ல கடந்த 4, 5 மாசம், இப்ப அது 6வது மாசம். ரூ. 3,00,000. அப்ப கடந்த 5 மாசமா உனக்கு 3,00,000 3,00,000 3,00,000 3,00,000 வந்திருக்கு. என்னெல்லாம் பண்ண? என்னெல்லாம் சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்துச்சு? எவ்வளவோ நாளா நின்னுட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு இந்த பணத்த வச்சு என்னெல்லாம் பண்ண சொல்லுடா. அடிஷனல் ஷீட் வாங்கி வாங்கி சொல்லு. நமஸ்தே. ஆர் யூ டயர்ட்? உங்களுக்கு அந்த மன நிறைவு கிடைக்கும்.
அந்த மாசம் மாசம் வந்துச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்த 3 லட்ச ரூபா வந்துச்சு இல்ல, அதுல நான் என்ன பண்ணேன், 1 லட்ச ரூபா எடுத்து நான் மறுபடியும் பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்புறம் மிச்சம் 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா குடும்ப செலவு கொடுத்துட்டு அந்த 1 லட்ச ரூபாய் வந்து நான் அதுல பண்ணேன். அது அடுத்த மாசம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வந்துச்சு பாருங்க. அதுல வந்து 2 லட்ச ரூபாய் எடுத்து நான் இதை பண்ண சொல்லு. 4வது மாசத்துல ஒரு 3 லட்ச ரூபா வந்துச்சுல, அதை வச்சு நான் இதை பண்ண அதை பண்ண சொல்லுடா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. அது எனக்கு சொல்ல வரல, தெரியலன்னா அப்ப ஓரமா போய் நில்லு. ஓரமா போய் நில்லு. போவோம் நீ நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் கேமுக்குள்ள நீ வரல, பயிற்சி பண்ணிட்டு வா. லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ஒரு கேம். அது வந்து ஒரு பிரபஞ்சத்துக்கும் உனக்கும் நடக்கிற ஒரு ஒரு கேம். அது டெஸ்ட். நீ 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 பேச்சு போட்டி மாதிரி நீ சிறப்பாக பேசினேன்னா உனக்கு டீச்சர் கைத்தட்டி உனக்கு உனக்கு போடுவாங்க, உனக்கு மெடல் போடுவாங்க. உனக்கு பேச்சு வரல, திக்குது, அது மைக்க பிடிச்சோன்னே அது அது பேச்சு. அப்போ போ, இறங்கி போ, போய் ப்ராக்டிஸ் பண்ணு. போ 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மேடை ஏறி இப்ப பேசு. மாசம் மாசம் எனக்கு 3 லட்ச ரூபா வருதுங்க, என்னோட பிசினஸ்ல எனக்கு இந்த 3 லட்ச ரூபா மாசம் வர்றதுக்கு பா எவ்வளவோ பாடுபட்டேன். ஏதோ சேல்ஸுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் என்ன பண்ணணும், அது இதுன்னு பண்ணி இன்னைக்கு ஒரு ஒளியனுக்கு மாசம் 3 லட்ச ரூபா சம்பளம் வருது. மாசம் மாசம் 3 லட்ச ரூபாய் என் பிசினஸ்ல நான் டர்ன் ஓவர் எடுக்கிறேன். முதல்ல ஒரு 2-3 மாசத்துல அந்த 3 லட்சம் கிடைக்கும் போது ஏகப்பட்ட கடன் வச்சிருந்தேன் பாருங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து முடிச்சேன். ஒரு 3 மாசத்துல கொஞ்சம் இருந்த கடன் எல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வரது எல்லாத்தையும் சேவிங்ஸ் பண்ணாங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணேன், பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த இப்ப வச்சிருக்க பாருங்க கடைக்கு இன்னும் சொல்லு. கதை விடு, கதை விடு. அதானே ஆசை. இப்ப நான் சொல்றதெல்லாம் கதை விடு கதை விடுன்றேன்னு, அதுதானே உன் லட்சியம். கடன் எல்லாத்தையும் அடைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணணும், அதானே. சொல்லு. அடிஷனல் ஷீட் வாங்கி வாங்கி சொல்லு, நல்லா பேசு. நீ பேசுற பேச்சுல டீச்சர்ஸ் அந்த ஜட்ஜு மயங்கணும். என்னமா பேசுறாயா இந்த பையன், குடுறா அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ குடுறா அப்படின்னு அந்த டீச்சரை நீ திருப்திப்படுத்தணும். நீ பிரபஞ்சத்தை திருப்திப்படுத்தினேன்னா, இங்கே நான் பிரபஞ்சம் என்று கூறுவது யாதெனில் உம்முடைய ஆழ்மனம். ஆள் மனசு அப்படியே மதிமயங்கி கேட்கும். என்னமா பேசுறான்டா இவன் இல்ல. அவன் பாரு, அவன் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 மாசத்துல அந்த 3 லட்சம் 3 லட்சம் அந்த 7-8 லட்சத்துல அவன் கடன் வச்சிருந்தான் ஒரு 10 லட்ச ரூபா. அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கிடைச்சது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தேன் அந்த 3 லட்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போட்டதுனால இப்ப அது 4-5 லட்சம் போயிட்டு இருக்கா அவன். ஐயோ ஆழ்மனம் இதெல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கு ஒரே குதூகலம் ஆயிடும். நீங்களா எவ்வளவு எனர்ஜி இல்ல, சந்தோஷமா. அப்பா, இதுக்கு பேரு தான் ஒரு பயிற்சி. இப்ப நீ ஒரு கோல் அடிச்சிட்ட, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பவர் இறங்கிடும். மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்கும். என்னென்ன பிசினஸ்ல 3 லட்ச ரூபா வருது, 45,000 ரூபா தாங்க வருது. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கேன், மாசம் 45,000 ரூபா தான் வருது. அது குடும்ப நடத்தவே பத்த மாட்டேங்குது. 3 லட்ச ரூபா அப்படின்ற எண்ணங்கள் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிரும். இல்ல நான் சொல்லல. ஆனா அந்த பயிற்சி பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு சப்கான்சியஸ்ல இறங்குச்சு பாத்தியா ஒரு எனர்ஜி. அது வந்து உனக்கு சத்து மாத்திரை, விட்டமின் மாத்திரை மாதிரி. அது மெதுவாக அந்த உனக்குள்ள இருக்கிற அந்த அந்த துக்கம், ஏக்கம், வலி, ரணம், அதெல்லாத்தையும் காயத்தை எல்லாத்தையும் ஆத்தி குணப்படுத்தி மெதுவா மைண்டை கொஞ்சம் அமைதிப்படுத்தி நெகட்டிவா ஒன்று யோசிக்காம இருக்க வச்சு பாசிட்டிவா இருக்க வச்சு நம்பிக்கை ஊட்டி உன்னையே நம்ப வச்சு அந்த மாசம் மாசம் 3 லட்சம் வருது அது உண்மைன்னு உன்னையே நம்ப வச்சு அதை வெளியில காமிக்க ஆரம்பிக்கும். மெதுவா அந்த 45,000 இருந்தவன் மெதுவா திடீர்னு இந்த மாசத்துல உனக்கு 60,000 ரூபாய் கிடைக்கும். போக போக 75 1 லட்சத்தை தொட்டுட்ட, 1.25 தொட்டுட்டு அப்படியே ஒரு 6 மாசம் 8 மாசம் திரும்பி பார்த்தா இப்ப நீ மாசம் மாசம் 3 லட்ச ரூபாய் சம்பாரிச்ச. அது வரைக்கும் நீ அந்த பவரை கீப் அப் பண்ணணும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இதுதான் மச்சான் மேட்ரிக் தான் நீ பண்ணணும். சோ நீ பண்ற அஃபர்மேஷனை நீ இந்த மாதிரி பண்ணணும் மச்சான். அப்படியே உனக்கு மூடு மூடு அப்படியே மூடு கிளம்பணும். ஓகே, சோ அந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணுங்க. சும்மா மோனோட்டனஸா மாதம் 3 லட்ச ரூபாய் கிடைக்கிறது, மாதம் 3 லட்ச ரூபாய் கிடைக்கிறது, என்னுடைய தொழில் சிறப்பாக நடக்கிறது, அப்படி இப்படி நீ ஏன் நினைச்சு பாரு, பேச்சு போட்டு எங்கேயா நடக்குது, நீ போய் உட்கார்ற, நீ யாரோட பேச்ச ரசிச்சு கை தட்டுவ? எவன் ஒருத்த சும்மா செம்மையா பேசி நிறைய தகவல்களை சொல்லி உன்னை அப்படியே உன்னுடைய எமோஷன்ஸை கீழே ஏத்தி இறக்கி உன்னை அப்படி பண்றானா அவன் தான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நீ கைத்தட்டி விசில் அடிப்ப. சில பேர் கேட்டிருக்கீங்களா, வணக்கம் இங்கே கூடி இருக்கும் சபையோர்கள் அப்படின்னு ஏதோ ஒருத்தர் பேச ஆரம்பிச்ச 2 நிமிஷத்துல
ஷோ டே ஏன்டா மொக்க போடுற, கை தட்டுவாங்க எல்லாம், கை தட்டி கிளம்பு சாமி, போதும் சாமி கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீ பண்ற அஃபர்மேஷன் அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் ஆழ்மனம் என்ன சொல்லுது, தயவு செஞ்சு நீ கிளம்புறியா. மாசம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாராம் பெரிய இவரு. 45,000 தான் நீ சம்பாதிக்கிற, பா சும்மா பொய் சொல்லு திரியுறது அப்படின்னு அதுக்கு எரிச்சல் வந்து உங்களை துரத்தி விட்டுரும். அப்புறம் எங்க போய் இந்த நம்பிக்கை ஆள் மனசுக்குள்ள போகும்? போகாது. ஆள் மனசுக்குள்ள போகலைன்னா எங்க இருந்து உனக்கு யூனிவர்ஸ் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும்? கொடுக்காது. ஓகே, இது ஜஸ்ட் அஃபர்மேஷனுக்கு மட்டும் இல்ல, விஷுவலைசேஷனுக்கு இதேதான், கிராட்டிடியூடுக்கும் இதேதான். ஸோ என்பதை புரிந்து கொண்டு நிறைய அடிஷனல் ஷீட் வாங்கி கதை கதையா விடு. இன்ஃபேக்ட் நான் கதை கதையா விடுன்றது கதை இல்ல, நிஜம். அதானே நீ என்னெல்லாம் சொல்ல புரியும், அதெல்லாம் தானே நடக்கணும்னு நீ ஆசைப்படுற. சொல்லு, சொல்லுடா சொல்லு. ஐயோ சக்தி, எனக்கு சொல்ல வரலங்க, எனக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் பிசினஸ்ல வரணும்னு இருக்கு. ஆனா நீங்க பேசும்போது நல்லா இருக்குங்க கேட்கறதுக்கு, ஆனா நான் சொல்லும் பொழுது எனக்கு இது வர மாட்டேங்குதுங்க. ஆமா வராது, பயிற்சி பண்ணணும். எடுத்தோடனே மேடை பேச்சு வந்துருமா? Do not use Microsoft Excel with பயிற்சி பண்ணு, எழுது, உட்காந்து எழுது முதல்ல. மாசம் 3 லட்ச ரூபா வந்தா என்னெல்லாம் பண்ணுவேன், எதெல்லாம் பண்ணுவேன், என்ன உன் வாழ்க்கையில் என்ன எல்லாத்தையும் சொல்லுடா. உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டு. லவ் லெட்டர் எழுதியிருக்கே இல்லையா நீ? மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டி எழுதணுமா இல்லையா? அந்த மாதிரிதான் உன் அஃபர்மேஷனை கொட்டி எழுது. எழுதுனதுக்கு அப்புறம் படி, படிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. சொல்லும் போது ஒரே டைம் வந்துடாது, சொல்லி பழகு. 10வது டைம் வந்துடும். அப்புறம் வாடா, சும்மா அடிக்கடி ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை சொல்லி இறக்கு. சப்கான்சியஸ்குள்ள இறக்கு. அத சப்கான்சியஸ் விழிப்பிதுங்கி போயிடணும். இவ சொல்றது உண்மையா பொய்யானே தெரியல, ஆனா செம்மையா இருக்கே அப்படின்னு அது கன்ஃபியூஸ் ஆயிடணும். அப்படி அது குதூகலம் ஆச்சுன்னா நீ நினைச்சது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அஃபர்மேஷன் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம சேனல்ல, பயிற்சிகள் கூட இருக்கு. ரெப்பிட்டேட்டிவ் அஃபர்மேஷன் ஒர்க் ஷாப்னு ஒரு பயிற்சியே கூட இருக்கு, நம்ம சேனல் ஆப்ல இருக்கும், இல்லை நம்ம வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு வரும். ஸோ பயிற்சியில் அதிலே கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் கலந்துக்கோங்க. பயிற்சியே தேவையில்லை இல்லை, இப்போ நான் சொல்றதுலேயே உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதுக்கு என்ன பயிற்சி தேவை இருக்கா? பட் அந்த பயிற்சியில என்ன இருக்குன்னா, அதுல வேற நிறைய விஷயம் இருக்கும். அதுல மைண்டு கண்ட்ரோல்ல இருந்து அதுல வேற அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ்லாம் அதுல இருக்கும். பட் அது விருப்பம் இருக்கிறவங்களுக்கு. பட் நீ முதல்ல இதை பண்ணு, சாதாரண விஷயம். இன்ஃபேக்ட் சாதாரண விஷயம், சிம்பிள் பட் எஃபெக்டிவான விஷயம். ஸோ இதை திறம்பட பயிற்சி செய்து அஃபர்மேஷனை சிறப்பாக செய்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நல்லபடியாக மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.